சூப்பர் சுப்பராயன் தமிழ் சினிமாவில் கடந்த 45 ஆண்டுகளுக்கும் மேலாக 350க்கும் அதிகமான திரைப்படங்களில் ஒரு சண்டை கலைஞராகவும் சண்டை பயிற்சியாளராகவும் பணியாற்றி இருக்கிறார். கார்த்தி நடிப்பில் வெளியான கொம்பன் திரைப்படத்தில் குண்டன் ராமசாமி எனும் வில்லன் கதாபாத்திரத்தில் அற்புதமாக நடித்து தமிழ் சினிமா ரசிகர்களால் அடையாளம் காணப்பட்ட சூப்பர் சுப்பராயன் டி ராஜேந்தரின் தங்கைக்கோர் கீதம் திரைப்படத்தின் மூலம் ஒரு துணை நடிகராக அறிமுகமாகி மதுரை வீரன், கன்னிராசி, ஆண் பாவம், ஒரு இனிய உதயம், புதிய பாதை, கொம்பன், கடம்பன் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். இவரது மகன்களான திலீப் சுப்ராயன் மற்றும் தினேஷ் சுப்ராயன் ஆகிய இருவரும் தற்போது தமிழ் சினிமாவில் பல திரைப்படங்களில் சண்டை பயிற்சியாளராக பணியாற்றி வருகிறார்கள். தமிழ் சினிமாவின் பிரபல சண்டை பயிற்சியாளர்களான ராக்கி ராஜேஷ், வெங்கட், தளபதி தினேஷ், மிராக்கிள் மைக்கேல், குன்றத்தூர் பாபு, இந்தியன் பாஸ்கர், ராஜசேகர் ஆகியோர் அனைவருமே சூப்பர் சுப்பராயனுக்கு உதவியாளராக பல திரைப்படங்களில் பணியாற்றிய பின்னர் தான் தமிழ் சினிமாவில் ஒரு சண்டை பயிற்சியாளராக உருவெடுத்தார்கள். இவரது சிறந்த சண்டை காட்சி அமைப்புகளுக்காக பல விருதுகளையும் வென்றிருக்கிறார் சூப்பர் சுப்பராயன். தளபதி தினேஷ் தமிழ் சினிமாவில் 90 காலகட்டங்களில் பல திரைப்படங்களில் அடியாள் கதாபாத்திரங்களில் நடிக்க தொடங்கி பின்னர் ஒரு வில்லன் நடிகராக தனது பயணத்தை தொடர்ந்தவர். தற்போது ஒரு காமெடி நடிகராக பல திரைப்படங்களில் கலக்கி கொண்டிருக்கிறார். குறிப்பாக கலகலப்பு திரைப்படத்தில் சந்தானத்துடன் இவர் இணைந்து நடித்த காமெடி காட்சிகள் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. சென்னை ஓட்டேரி பகுதியைச் சேர்ந்த தினேஷ் 10ஆம் வகுப்பு படிக்கும் போதே கராத்தே பயிற்சி பெற்று பின்னர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வாயிலாக ஸ்டண்ட் யூனியனில் ஒரு சண்டை கலைஞராக இணைந்தார். தளபதி திரைப்படத்தில் ஒரு ஃபைட்டராக அறிமுகமாகி அந்த திரைப்படத்திற்கு பின் தனது பெயரை தளபதி தினேஷாக மாற்றிக்கொண்டவர். ஒரு சண்டை கலைஞராகவும் சண்டை பயிற்சியாளராகவும் பல படங்களில் பணியாற்ற தொடங்கினார். கடந்த 35 ஆண்டுகளாக ஒரு சிறந்த சண்டை கலைஞராக இருந்த தளபதி தினேஷிடம் உதவியாளராக பணியாற்றியவர்தான் பிரபல சண்டை கலைஞர் பீட்டர் கெயின். பாட்ஷா, வின்னர், கிரி, சிவகாசி, திருப்பதி, குசேலன், படிக்காதவன் என 350க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு ஒரு சண்டை பயிற்சியாளராக பணியாற்றி இருக்கும் தளபதி தினேஷ் தனது திறமைக்காக பல மாநில விருதுகளையும் வென்றிருக்கிறார். கோதண்டராமன் ஒரு நடிகராக இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும். நடிகராக மட்டுமல்லாமல் கடந்த 25 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் சினிமாவில் ஏராளமான திரைப்படங்களுக்கு ஒரு சண்டை கலைஞராக பணியாற்றி இருக்கிறார். சென்னை பெரம்பூர் பகுதியைச் சேர்ந்த கோதண்டராமன் ஆரம்ப காலகட்டங்களில் டன் மேனாக பணியாற்றி கொண்டே தனது திறமையை வளர்த்தவர். எல்லாமே என் பொண்டாட்டி தான், எல்லாமே என் ராசாதான், ஒன்ஸ் மோர் உள்ளிட்ட பல திரைப்படங்களுக்கு ஒரு சண்டை பயிற்சியாளராகவும் பணியாற்றி இருக்கிறார். குறிப்பாக நடிகர் முரளியுடன் இணைந்து அதிக திரைப்படங்களில் சண்டை கலைஞராக பணியாற்றி இருக்கும் கோதண்டராமன் பகவதி, திருப்பதி, கிரீடம், அந்நியன், எந்திரன், வேதாளம், தெரி உள்ளிட்ட பல திரைப்படங்களில் துணை வில்லன் கதாபாத்திரங்களிலும் நடித்து அசத்தி இருக்கிறார். வில்லன் நடிகராக மட்டுமல்லாமல் நடிகர் சந்தானத்துடன் இணைந்து கலகலப்பு திரைப்படத்தில் துணை காமெடி கதாபாத்திரத்தில் நடித்து அசத்தி இருந்த கோதண்டராமன் கடந்த 25 ஆண்டுகளுக்கும் மேலாக சினிமாவில் சாதிக்க போராடியவர். தனது உடல்நலனை கவனிக்க தவறியதால் இதய நோய் காரணமாக கடந்த 2024ஆம் ஆண்டு தனது 61 வயதில் இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போனார் நடிகரும் சண்டை பயிற்சியாளருமான கோதண்டராமன்.